இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கெடா தீயணைப்பு மீட்பு துறையின் வீரா 2 குறும்படத்தின் டீசர் வெளியீடு. தீயணைப்பு துறையில் பெண்களின் ஈடுபாட்டை மையத்தை கொண்டு எடுக்கப்பட்டு குறும்படமான வீரா 2 டீசர் தற்போது வெளியாகியுள்ளது. கெடா மாநில தீயணைப்பு மீட்பு துறையின் முயற்சியில் 2வது முறையாக மலாய் மொழியில் மலரவுள்ள இந்த குறும்படம் தீயணைப்பு வீரர்களை சந்திக்கும் சவால்களும் அவர்களின் போராட்டங்களுக்கு பின் கிடைக்கும் வெற்றிகளை காட்சிப்படுத்தும் வகையில் உருவாக்கம் கண்டுள்ளது. அவ்வகையில் செப்டம்பர் 16ஆம் தேதி யூடியூபில் வீரா 2 குறும்படம் வெளியிட காணவிருக்கிறது. மலேசிய தினம் அன்று வெளியிட காணவுள்ள அந்த குறும்படத்தை பொதுமக்கள் கண்டு கிடைக்குமாறு கெடா தீயணைப்பு மீட்பு துறையின் துணை அமலாக்க அதிகாரியும் குறும்படத்தின் எழுத்தாளருமான ஹேமநாதன் சுப்பிரமணியம் அன்புடன் கேட்டுக்கொண்டார். டிஜிட்டல் பியானோ வாங்க போலி விலைப்பட்டியல் கொடுத்த தலைமை ஆசிரியைக்கு 10,000 ரிங்கிட் அபராதம். பேராக்கில் போலி விலைப்பட்டியல் பயன்படுத்தி டிஜிட்டல் பியானோ மற்றும் நாற்காலியை வாங்கியதற்காக ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியைக்கு 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 57 வயது அம்மாது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து செஷன்ஸ் நீதிமன்றம் அந்த அபராதத்தை விதித்தது. இனியாவது திருந்துங்கள், இந்த உலக தண்டனை மட்டுமே, மறுமையில் கிடைக்க போகும் தண்டனை யாருக்கும் தெரியாது என தீர்ப்பின் போது நீதிபதி கடிந்து கொண்டார். 2021ஆம் ஆண்டு டிசம்பரில் தெலுக்கிந்தானில் உள்ள ஆடம்பர ஆரம்ப பள்ளியில் அக்குற்றத்தை புரிந்ததாக அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு சங்கம் ஏற்பாட்டில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து குற்றங்களை ஒழிப்போம் நிகழ்ச்சி. குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் ஏற்பாட்டில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து குற்றங்களை ஒழிப்போம் எனும் நிகழ்ச்சி பெட்டலிங் ஜெயாவில் நடைபெற்றது. குற்றங்கள் மற்றும் போதைப் பொருளை ஒழிக்கும் நடவடிக்கையும் இளைஞர்கள் இணைய குற்றங்களுக்கு பலியாவதை தடுப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் உன்னத நோக்கில் இது நடத்தப்பட்டது. சொற்பொழிவுகள், கண்காட்சிகள், வினாடி வினா போட்டிகளோடு இந்நிகழ்ச்சி துவக்கம் கண்டது. அதே வேளையில் நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்கும் வகையில் பெட்டலிங் ஜெயா மாவட்ட காவல்துறையின் துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் தங்கராஜா மற்றும் சிறைத்துறையின் முன்னாள் ஆணையர் அண்ணாதுரை காளிமுத்து ஆகியோரின் ஊக்கமளிக்கும் கருத்தரங்கமும் இடம்பெற்றது. குழந்தைகள் சமூக பிரச்சினைகளில் சிக்காமல் இருக்க பெற்றோர்கள் தான் எப்போதும் கண்காணிக்க வேண்டும் என்றும் பள்ளியில் ஆசிரியர்களும் மாணவர்களை நெறிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஜெகதீசன் முனுசாமி இந்நிகழ்ச்சியில் வலியுறுத்தினார். விண்வெளியில் வரலாற்று பூர்வ தனியார் நடைப்பயணத்தை சாத்தியமாக்க புறப்பட்டது ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம். விண்வெளியில் முதல் வணிகமய நடைப்பயணத்தை மேற்கொள்ளும் முயற்சியில் 2 பெண்கள் உட்பட 4 பொதுமக்கள் அடங்கிய குழுவை ஸ்பேஸ் எக்ஸ் விண்ணுக்கு பாய்ச்சியுள்ளது. விண்வெளியில் நடக்க தனியார் நிறுவனம் மேற்கொண்டுள்ள முதல் முயற்சி இதுவாகும். மோசமான வானிலையால் ஆகஸ்டில் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டத பிறகு ஒரு வழியாக செவ்வாய்க்கிழமை பின்னேரம் போலரிஸ் டான் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ச்சப்பட்டது. அமெரிக்க தொழில்நுட்பத்துறை கோடீஸ்வரரான ஜேரட் ஐசக்மேன் தலைமையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்களான 2 பொறியியலாளர்கள் மற்றும் ஒரு முன்னாள் ஆகாயப்படை போர் விமானி ஆகிய இதர 3 அந்த விண்கலம் ஏற்றி சென்றுள்ளது. இது ஒரு தைரியமான அதே சமயம் அபாயகரமான பயணம் என்பதை எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் அறியாமல் இல்லை. எனவே உரிய தடுப்பு நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக அது உத்தரவாதம் வழங்கியுள்ளது. இந்த 5 நாள் விண்வெளி பயணமானது செவ்வாய் கிரகத்திற்கு ஆள் இல்லாமல் முதல் விண்கலத்தை அனுப்ப ஸ்பேஸ் எக்ஸ் கொண்டுள்ள திட்டத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. பினாங்கில் சிறுநீரக புற்றுநோய் என தவறுதலாக கண்டறியப்பட்ட வழக்கறிஞருக்கு செலவு தொகை செலுத்த தவறிய 3 மருத்துவர்கள் 78,000 ரிங்கிட் கட்டியதால் சீல் வைப்பு தவிர்ப்பு. பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையை சேர்ந்த 3 மருத்துவ நிபுணர்கள் நேற்று ஒரு வழக்கறிஞருக்கு செலவு தொகையாக 78,000 ரிங்கிட்டை உடனடியாக கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகினர். அவருக்கு எதிராக பறிமுதல் மற்றும் விற்பனை ஆணையை செயல்படுத்த நீதிமன்ற அதிகாரிகள் அதிரடியாக வந்திறங்கியதே அதற்கு காரணம். எஸ் பால்ராஜ் என்ற வழக்கறிஞருக்கு நீதிமன்ற ஆணைப்படி 82,764 ரிங்கிட்டை செலவு தொகையாய் செலுத்த தவறியதால் பொருட்களை சீல் வைப்பதற்கு நீதிமன்றம் ஆட்களை அனுப்பியது. 2014இல் தமக்கு சிறுநீரக புற்றுநோய் ஏற்பட்டதாக தவறாக முடிவு செய்து இடப்பக்க சிறுநீரகத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியதாக கூறி 3 மருத்துவமனைகள் மற்றும் 8 மருத்துவர்களிடம் இருந்து 4 கோடியே
50 லட்சம் ரிங்கிட் இழப்பீட்டை கேட்டு பால்ராஜ் வழக்கு தொடுத்திருந்தார். தனக்கு புற்றுநோய் இல்லை என்பது பின்னர் உறுதி செய்யப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்தவர் மருத்துவர்கள் கவனக்குறைவாக இருந்ததாக கூறி அவ்வழக்கை தொடுத்தார். எனினும் அவ்வழக்கு மிகவும் தாமதமாக தொடுக்கப்பட்டிருப்பதால் அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என ஒரே மருத்துவமனையை சேர்ந்த 3 மருத்துவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். கூட்டரசு நீதிமன்றம் வரை சென்ற அம்மூவரின் விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டதால் அந்த செலவு தொகையை செலுத்த அவர்கள் உத்தரவிடப்பட்டிருந்தனர். கோத்ததிங்கி கழிவு நீர் ஆலையில் மனித எலும்புக்கூடு கண்டெடுப்பு. ஜொஹூர் கோத்ததிங்கி பண்டார் பெனாவாரில் கழிவு நீர் ஆலையில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. அங்கு துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த குத்தகையாளர் அதனை கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தார். தடவியல் அதிகாரிகளும் சம்பவ இடம் வரவழைக்கப்பட்டதில் குப்பைகளை வடிகட்டி அரைக்கும் எந்திரத்தில் கைலி சிக்கிக் கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டது. அந்த இயந்திரத்தின் நடுவில் மாட்டிக்கொண்ட எலும்புக்கூடு தீயணைப்பு மீட்பு குழுவின் உதவியோடு வெளியே எடுக்கப்பட்டது. மொத்தமாக ஒரு மண்டை ஓடு, 7 நீல எலும்புகள், 2 இடுப்பு எலும்புகள், ஒரு கைப்பிடி, தலைமுடி ஆகியவை சிக்கின. எலும்புகள் சுல்தானா அமினா மருத்துவமனையின் தடயியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டன. சவ பரிசோதனை முடிவு தெரியும் வரை அச்சம்பவத்தை திடீர் மரணமாக போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் யாராவது காணாமல் போயிருந்தால் கோத்ததிங்கி போலீஸை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அதிகார முறைகேடு முஹிதீன் மீதான 4 குற்றச்சாட்டுகள் நிலைநிறுத்தம். அதிகார முறைகேடு தொடர்பில் முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் மீதான 4 குற்றச்சாட்டுகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. புத்ரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவை வழங்கியது. பிரதமருக்கான அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பர்ஜத் கட்சிக்காக 232.5 மில்லியன் ரிங்கிட்டை கையூட்டாக பெற்றதாக முஹிதீன் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அந்த 4 குற்றச்சாட்டுகளில் இருந்து முஹிதீனை விடுவித்து விடுதலை செய்தது. எனினும் அரசு தரப்பு செய்த மேல்முறையீட்டை கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அந்4 குற்றச்சாட்டுகளையும் நிலைநிறுத்தியது. அம்முடிவை மறு ஆய்வு செய்ய கோரும் முயற்சியில் முஹிதீன் இன்று தோல்வி கண்டிருப்பதால் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அந்த 4 குற்றச்சாட்டுகளையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. வெளிநாட்டு ஆடவனின் காதல் மோசடியில் சிக்கிய வழக்கறிஞர் மாது 1.75 மில்லியன் ரிங்கிட் மாயம். பேராக் தெலுங்கு இந்தானில் பெண் வழக்கறிஞர் ஒருவர் லவ் ஸ்கேம் மோசடியில் சிக்கி 1.75 மில்லியன் ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். ஜூலை மாத வாக்கில் வாட்ஸ்அப் வாயிலாக அறிமுகமான வெளிநாட்டு ஆடவனை நம்பியதால் அவருக்கு அந்த கதி நேர்ந்தது. கடல் மார்க்கமாக புவியியல் ஆய்வாளர் என கூறியவன் தெலங்கானா கடலோரத்தில் கடலடி டாங்கி கட்டுமானத்திற்காக மலேசியா வந்தபோது தம்மிடம் இருந்த ரொக்க பணம் அதனையும் திருடு போனதாக 58 வயது அம்மாதுவை நம்ப வைத்துள்ளார். இணைய காதலன் கஷ்டப்படுவதை பொறுக்காத அம்மாது அவன் கொடுத்த வெவ்வேறு வங்கி கணக்குகளில் மொத்தமாக 17,57,490 ரிங்கிட் பணத்தை போட்டுள்ளார். பணத்தை நிச்சயம் திரும்பி கொடுத்து விடுவதாக வாக்குறுதி அளித்தவனிடம் இருந்து இதுவரை ஒரு காசு கூட வரவில்லை. இதையடுத்து தாம் ஏமாற்றப்பட்டிருந்ததை உணர்ந்து அம்மாது திங்கட்கிழமை போலீசில் புகார் செய்தார். ஜாலான் மஸ்ஜித் இந்தியா மக்கள் நடமாட்டத்திற்கு பாதுகாப்பானதே, பணிக்குழு முடிவு. ஜாலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியும் அங்குள்ள கட்டிடங்களும் மக்கள் நடமாட்டத்திற்கு பாதுகாப்பானதே. நில அமிழ்வு தொடர்பில் அமைக்கப்பட்ட பணிக்குழு அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளது. அப்பணிக்குழுவின் நேற்றைய கூட்டத்தில் DBKL, பொதுப்பணித்துறை, போலீஸ், தீயணைப்பு மீட்புத்துறை, இந்தா வாட்டர் கான்சார்டியம், கனிம மற்றும் புவி அறிவியல் துறை உள்ளிட்ட 8 அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அவர்கள் தத்தம் ஆய்வறிக்கைகளை சமர்ப்பித்ததில் கடந்த மாதம் ஏற்பட்ட நில அமிழ்வு சம்பவம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டுமே உட்படுத்தியது என பணிக்குழு முடிவு செய்துள்ளது. எனவே ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் பாதுகாப்பு குறித்து கவலை வேண்டாம் என DBKL கேட்டுக்கொண்டது. இதனிடையே சம்பவ இடத்தில் 160 மீட்டர் தூரத்திற்கு ஹார்டிங் சுவர் பலகை அமைக்கும் இடத்தில் திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அத்தனை தூரத்திற்கு இல்லாமல் 3 பகுதிகளாக அது சிறியதாக அமைக்கப்படும் என்றும் DBKL தெரிவித்தது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி 8 மீட்டர் ஆழத்திற்கு திடீரென நிலம் உள்வாங்கியதில் இந்தியா ஆந்திராவை சேர்ந்த விஜயலட்சுமி விழுந்து காணாமல் போனார். KLIA விமான நிலையத்தில் இருந்து கோலாலம்பூர் வரும் வழியில் சாலையில் விழுந்து கிடந்த கான்கிரீட் கற்கள், டயர் பஞ்சரான 20 வாகனங்கள். KLIA விமான நிலையத்திலிருந்து கோலாலம்பூர் வரும் வழியில் சாலையில் விழுந்து கிடந்த கான்கிரீட் கற்களை மோதி சுமார் 20 வாகனங்களின் டயர்கள் பஞ்சர் ஆகின.
செப்பாங்கில் எண்ணெய் நிலையம் ஒன்றின் அருகே நேற்றிரவு அச்சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிய வருகிறது. அக்கற்களில் இரும்பு கம்பிகளும் இருப்பதால் மோதும் வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அபாயத்தை கொண்டிருந்தது. இதையடுத்து ரோந்து போலீசார் சம்பவ இடத்தில் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பிற்கு நின்றிருந்த புகைப்படங்களும் வெளியாகின. இந்நிலையில் அந்த கான்கிரீட் கற்கள் எப்படி சாலையில் விழுந்தன என்பது தொடர்பான விசாரணைக்கு டேஷ்கேம் பதிவு இருந்தால் கொடுத்து உதவுமாறு வாகனங்களை போலீஸ் கேட்டுக்கொண்டது. அந்த கான்கிரீட் கற்களை மோதி சுமார் 20 வாகனங்கள் சாலையோரம் கிடப்பதை காட்டும் புகைப்படங்கள் முன்னதாக வைரலாகி இருந்தன. மிட்வேலியில் ஜப்பானிய பிரஜைகளிடம் ஆயுதம் ஏந்தி கொள்ளை ஆப்பிரிக்க ஆடவர்கள் 3 மீது குற்றச்சாட்டு. 2 ஜப்பானிய ஆடவர்களிடம் கும்பலாக கொள்ளையிட்டதன் பேரில் ஆப்பிரிக்க நாட்டவர்கள் 3 இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். ஆகஸ்ட் 9ஆம் தேதி மிட்வேலி கார்டன் மால் பேரங்காடியில் குற்றத்தை புரிந்ததாக சியாரா லியோன் நாட்டை சேர்ந்த 2 ஆடவர்களும் லைபீரியாவை சேர்ந்த ஒருவரும் குற்றம் சாட்டப்பட்டனர். அவர்கள் மீதான முதல் குற்றச்சாட்டுக்கு அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். அதே சமயம் 1959 குடிநுழைவுத்துறை சட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் 10,000 ரிங்கெட் அபராதமும் விதிக்கப்படலாம். மலேசியாவில் தங்கியிருக்க முறையான பயண பத்திரத்தை கொண்டிருக்கவில்லை என அம்மூவரில் ஒருவர் மீது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்னொரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டது.